ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். வாங்க உள்ளே போயினே பேசலாம். நாங்கள் அப்படியே போன உடனே கோயிலுக்கு தேவையான பூஜை பொருளுங்கள்லாம் வாங்கினோங்க. அப்படியே வாங்கிக்கின்னு நடந்து போயினே இருந்தோம். நடந்து போயின்னு இருக்கிற கொஞ்சம் தூரத்துலேயே திருநங்கைங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, திருஷ்டி கழிச்சு போட்டுன்னு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே அதை கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அப்படியே நடந்து நாங்களும் முன்னாடி போயினே இருந்தோம். போயினே இருக்கும்போது அங்கே பார்த்தா நிறைய கடைங்க இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா வீட்டுக்கு தேவையான பொருளுங்கள் இருந்துச்சு, கருவாட்டு கடைங்க இருந்துச்சு, குழந்தைங்களுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள் இருந்துச்சு, சாமி கயிறுங்க இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துக்கணும் நாங்கள் நடந்து போயின்னு இருக்கும்போது கோயிலுக்கிட்ட போனால் ரொம்ப ஜனம் இருந்துச்சுங்க. அங்கே அதிகமான கூட்டம். அமாவாசைனா சும்மாவா, அமாவாசை அதுவுமா ஏகப்பட்ட பக்தர்கள் வந்தாங்க. அங்கே நம்ம பசங்களாம் நடந்து போயினே இருந்தோம். கோயிலுக்கு அப்படியே சரி வாசல் கிட்ட போகலான்ட்டு நடந்து போயினே இருக்கும்போது அங்கே சாமி வேஷம்லாம் போட்டுன்னு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது வாடா கிட்ட போய் பார்க்கலான்னு எங்கள் ஃப்ரெண்டு கூப்பிட்டுன்னு போயிட்டான். நாங்கள் நின்றுன்னு இருந்தோம். அங்கே ஒரு தாத்தா என்ன பண்ணார், நீங்கள் மட்டும்தான் வீடியோ எடுப்பீங்களாடா, நானும் எடுப்பேன்டா எல்லாரையும் அப்படின்ட்டு அவர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். அவரை ஃபன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் பார்த்தா ஒருத்தருக்கு சாமி வந்து அருள் ஆடின்னு இருந்தாங்க. அதையும் நாங்கள் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு ஊஞ்சல் கிட்ட போகலான்ட்டு நாங்கள் வந்துட்டோங்க. அதுதான் ஊஞ்சல் இருக்கிற இடம். அந்த ஊஞ்சல் இருக்கிற இடத்த நம்ம முன்னாடி போய் பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க ஊஞ்சல். இங்கே தாங்க 12 மணி ஆச்சுன்னா அம்மனை ஊஞ்சல் ஆட்டுற இடம். அதை பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோங்க. வெளியே வந்த உடனே அங்கே நமக்கு தெரிஞ்ச அக்கா இருந்தாங்க. அவங்கக்கிட்ட திருஷ்டி கழிச்சு போட்டுக்கலான்ட்டு எலுமிச்சம்பழத்தை கையில் கொடுத்தேன். அவங்களும் அவங்க மந்திரத்தை சொல்லி எனக்கு திருஷ்டி கழிச்சு போட்டு காலில் மிதிடா தம்பின்னு சொன்னாங்க. நானும் காலில் மிதிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என் கூட வந்த தம்பியும் அவனும் சுற்றி போடலான்ட்டு அவங்கக்கிட்ட எலுமிச்சம்பழம் கொடுத்தாங்க. அவங்களும் சுற்றி போட்டாங்க. அவனுக்கு தான் லாஸ்ட்டாக ஒரு காமெடி நடந்துச்சு. அதை தான் நீங்கள் பார்த்தே ஆகணும். அவங்க சுற்றி போட்டு எனக்கு கொடுத்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை உடறான்னு சொன்னாங்க. அவனால் ஒரு அசிங்கமாகி போச்சு குமார். சிரிச்சுன்னு இருந்தாங்க. ஃப்ரெண்டு அப்படியே கருவாடு வாங்கினாங்க. அந்த கருவாடு வாங்கிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ஃப்ரெஷ்ஷாக மீனெல்லாம் பொரிச்சு வச்சுருந்தாங்க. அந்த மீனை அப்படியே நாங்கள் கையில் வாங்கி சாப்பிட்டோம். இன்னும் நிறைய ஸ்நாக்ஸுங்கெல்லாம் இருந்துச்சு. அதை வாங்கிக்கின்னு வண்டி பார்க்கிங் எடுத்துகிட்டு நாங்கள் மேல்மலையனூருக்கு பாய் பாய்னு சொல்லிட்டு போயினே இருந்துட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வெள்ளூர் ஓப்பன் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாய் பாய்.